ஃபர்ஸ்ட் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ன்றது ஒரு வெக்டார் கிராஃபிக் சாஃப்ட்வேர். இதுல நீங்க வரைகிற ஆர்ட் ஒர்க் எதுனாலும் இதை நீங்க ஜூம் இன் பண்ணாலும் இதனோட பிக்சரோட கிளாரிட்டி எங்கேயுமே பிரேக் ஆகாது. நீங்க வரைகிற ஆர்ட் ஒர்க் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதே குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே நீங்க ஒரு பெயிண்ட் சாஃப்ட்வேர்ல நீங்க வரையும் போது இதை நீங்க ஜூம் இன் பண்ணும்போது இதனோட கிளாரிட்டி பிரேக் ஆகும். இது வந்து ராஸ்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதே ஆர்ட் ஒர்க்கை நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்ல வரையும் போது உங்களுக்கு இதனோட கிளாரிட்டி எங்கேயுமே பிரேக் ஆகாம உங்களுக்கு வெக்டார் கிராபிக்ஸ்ல வரும். இதுக்கு சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வெக்டார் கிராபிக்ஸ்ல டெவலப் ஆகிற எந்த ஆர்ட் ஒர்க்னாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் பிரேக் ஆகாம அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து எல்லா இடங்களும் யூஸ் ஆகுது. மெயினாக சொல்ல போனால் இல்லஸ்ட்ரேட்டர் அதிகமாக யார் யூஸ் பண்ணாங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ், வெப் டிசைனர்ஸ், விஷுவல் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்ட்ஸை டெவலப் பண்ணலாம், போஸ்டர்ஸ், ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணலாம், இன்விடேஷன்ஸ், ப்ரௌச்சர்ஸ், பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிஷர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, ஈவன் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா பாக்குறது இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் அதாவது கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலதான் நீங்க எந்த ஆர்ட் ஒர்க்னாலும் நீங்க டிரா பண்ணணும். இதுக்கு வெளியே நீங்க டிரா பண்ணும்போது வெளியே வரைஞ்சிங்கன்னா போது அது உங்களுக்கு இங்க ஷோ ஆகும், பட் வந்து உங்களுக்கு பிரிண்டிங்ல வராது. அதனால நீங்க எந்த ஆர்ட் ஒர்க் நீங்க வரைகிறதுனாலும் அதை வந்து நீங்க உங்களோட கேன்வாஸ்ல நீங்க டிரா பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆர்ட் ஒர்க்கும் டெவலப் பண்ணுறதுக்கு இது டூல்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் இதெல்லாம் மெனு பார் சொல்லுவாங்க, மெனுஸு. அடுத்து உங்களுக்கு பேலட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு கலர் பேலட்ஸு, ஸ்வாட்சஸ் பேலட்டு, இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதுவே கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். நீங்க டோட்டலா இந்த கேன்வாஸை நீங்க பேன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பேனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எஃப்னு அழுத்தினீங்கன்னா போதும். இது ஃபுல் ஸ்கிரீன் வித் மெனு பாரோட கிடைக்கும். அகைன் மறுபடியும் எஃப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனா உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்கை வியூ பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். மறுபடியும் இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு அகைன் நீங்க எஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஸ்டாண்டர்ட் மோடுக்கு மாறிடும். ஸோ இப்போ இதில் இருக்க பேசிக்கான டூல் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளதே வந்து செலெக்ஷன் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இதுக்கு உண்ட எல்லா டூலுக்கு உண்டான ஹாட் கீஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கர்சரை வந்து நீங்க உங்களோட டூலுக்கு எடுத்துட்டு போனீங்கனாலே போதும், அதனோட ஷார்ட்கட் கீ காமிக்கும். இதுக்கு வந்து மூவ் டூலுக்கு வந்து வி, தென் உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். உங்களோட ஹாட் கீயை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செலெக்ஷன் டூல்ன்றது உங்களுக்கு நீங்க எந்த இமேஜை நீங்க அதாவது எந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்க செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்றதுக்காக இந்த செலெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளது வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கும் இந்த டூலுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டைரக்ட் செலெக்ஷன் டூல்ல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் இந்த ஆர்ட் ஒர்க்குன்னா அதனோட ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் நீங்க தனியா செலக்ட் பண்ணலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட் மட்டும் நீங்க வேணும் போது அதை நீங்க செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல். இதுலயே அடுத்து வந்து குரூப் செலெக்ஷன் டூல். குரூப்பா வேணும் போது டோட்டலா ஓவராலா நீங்க செலக்ட் பண்ணும் போது குரூப்பா செலக்ட் பண்றதுக்கு குரூப் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்த டூல் வரணும்னு நினைக்கும் போது நீங்க இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கனாலே போதும், அடுத்த டூல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்க்க போறது பென் டூல். இல்லஸ்ட்ரேட்டர்லயே ரொம்ப பவர்ஃபுல் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பென் டூல் சொல்லுவாங்க. இதுல இருந்து பேசிக்கா வந்து நீங்க எந்த ஆர்ட் ஒர்க் டெவலப் பண்ணாலும் நீங்க பென் டூல் தான் மெயினா அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ் பண்றது ஒன்றும் சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு எங்க வேணுமோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ட்ராக் பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா போதும். எந்த பாயிண்ட்டையும் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லா ஃபில் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுல நான் வரைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ப்பான அவுட்புட் கொடுத்துருக்கேன், அதாவது ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுலயே வந்து சாஃப்டா வேணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நீங்க கொடுக்கறது இது வந்து டேஞ்சன்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த கன்வெர்ட் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்த இது நீங்க வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஈஸியா இருக்கும். அதனால வந்து நீங்க இந்த கன்வெர்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட் நீங்க ஒவ்வொரு தடையும் நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி செலெக்ஷன்ல இல்லாம இப்படி நீங்க வரையும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஆப்ஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த கன்வெர்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆர்ட் ஒர்க் வரைஞ்சாலும் அதனோட கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபில்லிங் வந்து ரொம்ப எக்ஸாக்டா வந்துடும். இதுலயே இந்த பென் டூல்லயே பாத்தீங்கன்னா ஆட் ஆங்கர் பாயிண்ட், நீங்க இன்னும் ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எதையும் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்க ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஆட் ஆங்கர் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் வேண்டாம் போது நீங்க இதுலயே டெலிட் கொடுத்துருப்போம். ஸோ டெலிட் வேணும்னாலும் டெலிட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், டெலிட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல், அதாவது நீங்க ஷார்ப்பா வரைகிறீங்கன்னும் போது பென் டூல் நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஷார்ப்பா வரைஞ்சிருக்கீங்கன்னும் போது எனக்கு இது ஷார்ப்பா வேணா சாஃப்டா வேணும்னும் போது இந்த கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்து இதை சாஃப்டா கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் டூல். டைப் டூல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எது தேவையோ நான் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடுறேன். இதனோட ஃபாண்ட்டை நீங்க ரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதனோட இங்க வந்து நீங்க இதனோட ப்ராப்பர்ட்டியில நீங்க எப்படி வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்க ரேஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இதனோட ஹார்ட் கீ, அதாவது ஷார்ட்கட்டா யூஸ் பண்ண நினைச்சும் போது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் நீங்க பிரஸ் பண்ணி கிரேட்டர் தென் சிம்பிள் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கேல் அப் ஆகும். அதுவே லோயர் தென் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கேல் டவுன் ஆகும். ஒவ்வொரு டூல் எந்த டூல் எடுத்தாலும் அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டி இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுலயே ஏரியா டைப் டூல். இது வந்து நார்மலா வந்து ஒரு ஃபுல்லா வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்ல டெவலப் ஆயிருக்கு. பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நீங்க போடணும். ஏதாவது வந்து இப்ப இந்த சர்க்கிள்குள்ள மட்டும் என்னோட டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி போடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஆர்ட் ஒர்க் வரையணுமோ அந்த ஆர்ட் ஒர்க்கை டிரா பண்ணிட்டு அடுத்து ஏரியா டைப் டூல் இதை நீங்க அப்ளை பண்ண முன்னாடி நீங்க வெளியவோ இல்ல இன்டீரியரோ பிரஸ் பண்ணாம இதனோட எட்ஜஸ்ல கார்னர்ல எட்ஜஸ்ல இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். பிரஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இல்லை நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஏரியா டைப் டூல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் ஆன் ஏ பாத் டூல். ஒரு பாத்து மேல நீங்க டைப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இந்த ஏரியா டைப் டூல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதனோட கார்னர்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஃபாண்ட் நீங்க ரேஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இது நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட எட்ஜஸ்ல இருக்கும். எப்படி வேணுமோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை மாத்திக்கலாம். கீழே வேணும் போது உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை எப்படியும் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏரியா டைப் டூல் வந்து நார்மலா ஹரிசாண்டல். இதுலயே வெர்டிகல் டைப்பும் இருக்கு. வெர்டிகல் போது எப்படின்னா ஜஸ்ட் இதே தான் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து கிளிக் பண்ணிட்டு பாத்துல கார்னர்ல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். இது வெர்டிகல் டைப்ல உங்களுக்கு அப்ளை ஆகி வரும். சேம் டெக்ஸ்ட் பட் வந்து உங்களுக்கு வெர்டிகல் டைப்ல அப்ளை ஆகும். இதே மாதிரி தான் உங்களுக்கு டைப் ஆன் பாத் டூல்லையும் உங்களுக்கு வெர்டிகலா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு அகைன் நீங்க வெர்டிகலா டைப் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல மொத்தம் வந்து 6 டைப் இருக்கு. எது தேவையோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லைன் டூல். லைன் செக்மெண்ட்ல நீங்க லைன் வேணாலும் நீங்க டிரா பண்ணிக்கலாம். பட் இந்த லைன் தெரியாததுக்கு ரீசன் என்னன்னா நம்ம வந்து இதுல ஸ்ட்ரோக் கொடுக்கல. ஸ்ட்ரோக் கலர் கொடுக்கணும் போது இது நீங்க ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கலர் ஆட் ஆயிடும். ஸ்ட்ரோக்கோட சைஸ் நீங்க ரைஸ் பண்ணணும் போது இதுல நீங்க பாயிண்ட் வேணும் போது ரைஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க யூனிஃபார்மிட்டி இதெல்லாம் மாற்றும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் போது அந்த லைனோட பேராமீட்டர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நார்மல் லைன் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேட்டர்டா வேணும் போது எது வேணுமோ அவங்களோட ஸ்ட்ரோக்ஸோட சைஸ் என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒப்பாசிட்டி நீங்க ரேஸ் பண்ணணும் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உள்ளது ஆர்க் டூல். ஆர்க் வேணும்னாலும் ஆர்க் வரையலாம். ஷிஃப்ட்டை எந்த இதுலயே நீங்க வரையணும்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா யூனிஃபார்மிட்டியா உங்களுக்கு வந்து இதுல அப்ளை ஆகி வரும். நெக்ஸ்ட் இதுலயே ஸ்பைரல் டூல். ஸ்பைரல் வேணும்னா ஸ்பைரல் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள் டூல். ரெக்டாங்கிள் வந்து நீங்க வந்து யூனிஃபார்மிட்டியா நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். இதுலயே நீங்க ஆல்ட்டையும் பிளஸ் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து அதை எடுத்துக்கும். ஆல்ட்டை விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ மிடில் ஆரிஜின்ல இருந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதே எனக்கு ஸ்கேலிங் வந்து யூனிஃபார்மிட்டியா வேணும் போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மிட்டியா கிடைக்கும். ஒருவேளை எனக்கு இந்த சைஸ்ல தான் எனக்கு பாக்ஸோட சைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வரும். இதுல நீங்க வித்தோட சைஸ் ஹைட்டோட சைஸ் என்ன வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ்ல உங்களுக்கு பாக்ஸ் அப்ளை ஆயிடும். இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டூல் கிரியேட் பண்ண முன்னாடி நீங்க ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கரஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு 5 பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவுட்புட்டா ரெடி ஆகி கிடைக்கும். இல்லை எனக்கு டிராக் பண்ணி வரைஞ்சாலே போதும் அப்படின்னு போது நீங்க நார்மலா நீங்க வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணினாலே போதும். இதுலயே உங்களுக்கு எலிப்ஸ் வேணும்னா எலிப்ஸ் வரையலாம். இதே யூனிஃபார்மிட்டியா வேணும் போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். அடுத்து உள்ளது பாலிகான் டூல். பாலிகான் டூல்ல வந்து உங்களுக்கு அஞ்சு டிஃபால்ட்டா வந்து 5 ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்பர் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும். இதுவே நீங்க டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். அடுத்து இதுலயே ஸ்டார் டூல்ஸ். நீங்க இதுலயும் வந்து நீங்க அப்பர் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரோட ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். இதுலயும் நீங்க வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயும் வந்து நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வேணுமோ பிளஸ் இன்னர் ரேடியஸ் எவ்வளவு வேணுமோ வேல்யூ வேணுமோ அதை நீங்க மாத்திட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகி அவுட்புட்டா வந்துடும். நெக்ஸ்ட் இதுலயே லென்ஸ் ஃபிளேரும் நீங்க வேணும்னாலும் லென்ஸ் ஃபிளேர் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உள்ளது பெயிண்ட் பிரஷ். பெயிண்ட் பிரஷும் நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்டா வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து உள்ளது வந்து உங்களுக்கு பென்சில் டூல். பென்சில் டூலும் சேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் வந்து இதனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் டவுனா வந்து டெவலப் ஆகும். இதுலயே உங்களுக்கு ஸ்மூத்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எந்த கர்வை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த கர்வ் மட்டும் நீங்க ஸ்மூத்னஸ் வேணா ஸ்மூத்னஸ் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க பேத்தை வந்து எரேஸ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா எரேஸ் டூல் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரொட்டேஷன் டூல். ரொட்டேஷன் டூலுக்கும் சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து நீங்க எந்த இமேஜ் ஆர்ட் ஒர்க் வரைஞ்சிருந்தாலும் நீங்க இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஆல்ட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்க அந்த ஆங்கிளை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரிவியூ வேணாலும் ப்ரிவியூ செக் பண்ணிட்டு ஃபைனலா ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்கு அப்ளை அவுட்புட் வரும். ஒருவேளை எனக்கு வந்து இதுலயே வந்து ரொட்டேஷன்லயே உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் டூலும் கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ளெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை பிரஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹரிசாண்டலா வேணும்னா ஹரிசாண்டல், வெர்டிகல் வேணும்னா வெர்டிகல், எப்படி வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்க ப்ரிவியூ வேணாலும் ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம். இதனோட ஆங்கிளோட இது வேணும்னாலும் வேல்யூ வேணும்னாலும் அப்படியும் கொடுத்துட்டு கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கணும், இன்னொரு காப்பி வேணும் போது இதுல காப்பி பட்டன் அழுத்திட்டீங்கன்னா போதும், இது இன்னொன்னு ரெஃப்ளெக்ஷன் வரும். நீங்க வரைகிற எந்த ஆர்ட் ஒர்க் எடுத்தாலும் நீங்க கலர் மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் நீங்க இதுல ஃபில் கலர்ல போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில் கலரு, இது வந்து ஸ்ட்ரோக் கலர். ஸ்ட்ரோக் கலர் என்ன வேணுமானாலும் அதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதனோட பாயிண்ட் நீங்க ரேஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதனோட டிஃபரன்ஸ் தெரியும். ஒருவேளை நீங்க இதை ஸ்வாப் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கலருக்கு பதிலாக அந்த கலர் ஸ்வாப் பண்ண இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப்பிங் கிடைக்கும். டிஃபால்ட் கலரா வந்து வேணும் போது டிஃபால்ட் ஃபில் வந்து எப்பயுமே வந்து ஒயிட் ஆகும். பிளாக் வந்து உங்களுக்கு
ஸ்ட்ரோக் கலராகவும் அப்ளை ஆயிருக்கும். ஒருவேளை நீங்க இதுல கிரேடியன்ட் அப்ளை பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரேடியன்ட்டும் ஃபில் பண்ணலாம். கிரேடியன்ட் எப்படின்னா அதுக்கு ஃபில்க்கு பக்கத்துலயே உங்களுக்கு கிரேடியன்ட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இது ஆக்சுவலா வந்து இப்ப ஸ்ட்ரோக்ல அப்ளை இருக்கு. ஸ்ட்ரோக்ல நான் அப்ளை பண்ணாம நான் ஃபில்ல போய் கிரேடியன்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த எந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ அந்த கலரை நீங்க முன்னுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கிரே ஸ்கேல்னு டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ கிரேடியன்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று லீனியர், இன்னொன்று ரேடியல். ரேடியல்னா ரேடியல் கொடுத்துக்கலாம், இல்லை லீனியர் வேணா லீனியர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதனோட கலரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்து டிஃபால்ட்டா வந்து ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு உண்டானது வந்து நார்மலா வந்து கிரே ஸ்கேல்ல தான் இருக்கும். இது நீங்க ஆர்ஜிபி வேணும்னா ஆர்ஜிபி ரெட் கிரீன் ப்ளூக்கு என்ன வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலரை நீங்க ஆட் பண்ண மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் அந்த பிக்கரை மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். இதுல 2 கலர் மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு கலர் ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் நீங்க வந்து இந்த பேலட்டுக்கு நடுவுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட வேல்யூ மாத்தினாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க எத்தனை கலர் வேணும்னாலும் நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த கலர் தேவையில்லை, இந்த ரேஷியோ உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இதை நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணி போட்டீங்கன்னா கீழே தள்ளி விட்டீங்கன்னா போதும், அந்த கலர் நீங்க அதுல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க கலரை ஃபில் பண்றதுக்கு கிரேடியன்ட் டூல் யூஸ் ஆகும். கிரேடியன்ட்லயே பாத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணி இதனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனை மாத்திக்கலாம். இல்ல லீனியர்ல மாத்தணும் அப்படின்னு லீனியர்லயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது ஐ டிராப்பர் டூல். ஐ டிராப்பர் வந்து நீங்க வந்து வேற ஏதாவது வரையறீங்க அப்படின்னும் போது ஒரு எலிப்ஸ் வரையறீங்க, இதுக்கும் சேம் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டார் டூல் வரைகிறேன். ஸோ இதுக்கு வேற கலர் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டா ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் சம் கலர்ஸ் நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டாருக்கும் இந்த கலரே வேணும், இந்த கிரேடியன்ட் ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஐ டிராப்பர் யூஸ் பண்ணலாம். ஐ டிராப்பர் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கலர் உள்ள இன்க்ளூட் ஆயிடும். ஒருவேளை எனக்கு வந்து இந்த கலர் வேண்டாம், எனக்கு ப்ளூ வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இது கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ எதுக்கு தேவையோ அந்த எந்த ஆர்ட் ஒர்க்குக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி அதாவது கலர் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ டிராப்பர் வச்சு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கலர் இதுல ஃபில் ஆயிடும். இது மாதிரி நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளெண்ட் டூல். பிளெண்ட் டூல்ல ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து நான் இதுல இருக்க மொத்த ஆர்ட் ஒர்க்கை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள நார்மலா ஒரு சிங்கிள் கலர்ல நான் டிரா பண்றேன். அடுத்து இதுலயே வந்து இன்னொரு பாலிகான் வரைகிறேன். இதுக்கு வேற கலர் நான் ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பிளெண்டிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் இந்த ஆங்கர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இந்த ஆர்ட் ஒர்க்கோட கார்னர் பாயிண்ட் ஆங்கர் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்டிங் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஆர்ட் ஒர்க்கை ஜஸ்ட் நீங்க வந்து ஆல்ட் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பாக்ஸ் வரும். இதுல வந்து ஸ்மூத் கலர், ஸ்பெசிஃபை ஸ்டெப்ஸ், ஸ்பெசிஃபை டிசைன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மூத் கலரை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கலர் ஸ்மூத் கலரா வந்து உங்களுக்கு இதுல அப்ளை வந்திருக்கு. இதுக்கே நான் ஸ்ட்ரோக் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஸ்ட்ரோக் வேணாலும் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட் தெரியும் நல்லா. அதுல இருந்து இது வந்து பிளெண்ட் ஆகி வரும். அதாவது வந்து உங்களோட ரெக்டாங்கிள் வந்து பாலிகனா வந்து பிளெண்டிங் கிடைச்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு பிளெண்டிங் மோட்லயே இன்னொன்னு அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதுல வந்து ஸ்பெசிஃபை ஸ்டெப்ஸை வந்து இப்போ உனக்கு 8 ஸ்டெப் வேணும் இல்ல ஒரு 10 ஸ்டெப் வேணும் போது 10 ஸ்டெப்பா நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், 10 ஸ்டெப்பா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி அவுட்புட் வரும். அதுல அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆல்ட் பிரஸ் பண்ணி இன்னொரு கிளிக். இதுல ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் எத்தனை டிஸ்டன்ஸ்ல நீங்க அப்ளை ஆகி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ல எனக்கு வேணும் போது 5 பாயிண்ட் ஒவ்வொரு இதுலயும் 5 பாயிண்டா வந்து வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி பிளெண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த பிளெண்டிங் மெயினா எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பர்பஸ்லாம் ரொம்ப 3D டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் டெவலப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிளா. இதனோட சைஸை நான் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன்.
ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு அகைன் மறுபடியும் எடிட்டபிளாக இருக்கும். இது எடிட்டபிளாக இருக்கிறனால பிளெண்டிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால நான் வந்து இதை வந்து இல்லை டைப்ல போய் கிரியேட் அவுட்லைன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவுட்லைனாக கிரியேட் ஆகிடும். இதையே நான் வந்து இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது இன்னொரு டூப்ளிகேட் வந்துடும். கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்சி நான் யூனிஃபார்ம்டே கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பர்டிகுலர் கலர் கொடுக்குறேன். ஒரு ஃபில் கலர் மாத்துறேன். இதோட கலரையும் நான் அதே மாதிரி வேற கலருக்கு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பிளெண்டிங் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க சிங்கிள் கிளிக் அகைன் அடுத்த டூலை கிளிக் பண்ணிட்டு அந்த அடுத்த ஆங்கர் பாயிண்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி 3D டெக்ஸ்டா ஜென்ரேட் ஆயிருக்கும். இது இப்போ இது நகர்த்தணும்னு நினைக்கும் போது நீங்க நகர்த்திக்கலாம். ஓவராலா மொத்தமா செலக்ட் பண்ணும்போது குரூப் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை மாத்திக்கலாம். இதுக்கு நான் ஸ்ட்ரோக் கொடுக்காதனால உங்களுக்கு கலர் வந்து சிங்கிளா தெரியல, எல்லாம் மேட்சா இருக்கு. ஸ்ட்ரோக் கலர் வேணா ஸ்ட்ரோக் கலர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஸ்ப்ரேயர். சிம்பிள் ஸ்ப்ரேயர்ல நீங்க வந்து உங்களோட சிம்பிள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எங்க இருக்குன்னா விண்டோல சிம்பிள்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. இதுல எந்த சிம்பிள்ஸ் தேவைப்படுதோ அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சிம்பிளை நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா சிம்பிள் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சிம்பிள் ஸ்க்ரன்ச் தேவைப்படுதுன்னும் போது ஸ்க்ரன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாயிண்ட்டையும் நீங்க நெருக்கமா வேணும் போது ஸ்க்ரன்ச் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். அது சிம்பிளை மட்டும் நீங்க உள்ள இருக்க ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்பின் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டெய்னர் கலர் வேணும்னா கலர் மாத்திக்கலாம். நீங்க என்ன கலர் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கலரை நீங்க வந்து இப்ப ப்ளூல வேணும் போது ப்ளூவை கிளிக் பண்ணிட்டு எங்க வேணுமோ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அங்க அதனோட கலர் மாத்திக்கலாம். ஸ்கிரீனர் வேணும்னா ஸ்கிரீனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒபாசிட்டி வேல்யூ வந்து நீங்க டவுன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க சிம்பிள்ஸை நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த சிம்பிள் டூல் யூஸ் ஆகும். இதுல நீங்க இந்த பர்டிகுலர் இவ்வளவு சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கூட நீங்க இன்னும் ஆட் பண்ண நினைக்கும் போது எந்த சிம்பிள் தேவைப்படுதோ அந்த சிம்பிள் நீங்க செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா செலிப்ரேஷன் சிம்பிள் அதுக்கு உண்டானது வந்துடும். இது மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டே போகலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டிரா பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சிம்பிள்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் டூல் நார்மலா உங்களுக்கு பேனிங் பண்றதுக்காக இது இதோட ஷார்ட்கட் தான். உங்களுக்கு ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி நீங்க பேன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலயே ஜூம் டூல் கொடுத்துப்பாங்க ஜூம் இன் பண்றதுக்கு. அடுத்து நீங்க வந்து ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட். ஸோ பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய டூல் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் மெனுல பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நியூ டாக்குமெண்ட் வேணும் போது நீங்க நியூவா டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நீங்க பிரிண்டிங்காக யூஸ் பண்ண போறீங்களா இல்ல வெப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்களா இல்ல வீடியோ அண்ட் ஃபிலிம் அதாவது எடிட்டிங்க்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா எந்த இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்ட்ஸை நீங்க நிறைய இன்க்ளூட் பண்ண நினைக்கும் போது ஒரு டோட்டல் ஒரு மேகசைன் மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னும் போது எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்ட்ஸ் வேணுமோ அந்த ஆர்ட்போர்ட்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு சைஸ் இதனோட A4 சைஸா A3 என்ன சைஸ் வேணுமோ நீங்க அந்த சைஸை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கஸ்டமா நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்கன்னும் போது அந்த பர்டிகுலர் சைஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஃபைனலா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் யூனிட்ஸை வந்து நீங்க இன்ச்சஸ்ல அளக்க போறீங்கன்னும் போது இன்ச்சஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலா வந்து நீங்க வந்து ஓரியன்டேஷன் உங்களுக்கு போர்ட்ரேட்டா வேணுமா லேண்ட்ஸ்கேப்பா வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் மோட்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கலர் மோட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து RGBன்றது உங்களுக்கு டிஸ்பிளே பர்பஸ்க்காக, அதாவது ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 கலர் மிங்கிள் ஆகி வர்றதுதான் வந்து ரெட் RGBன்னு சொல்லுவாங்க. அதுவே பிரிண்டிங் யூஸ் பண்ணும்போது 4 கலர்ல செப்பரேட் பண்ணுவாங்க. அது வந்து சியான், மெஜெந்தா, எல்லோ அண்ட் கே ஃபார் பிளாக். பிளாக் ஏன் நம்ம வந்து பீன் கொடுக்காம மென்ஷன் பண்ணாம கேன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி RGBல ப்ளூக்கு வந்து பீன் கொடுத்துருக்கனால அந்த கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக பிளாக்கை வந்து கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைனலா நீங்க இதெல்லாமே மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த
பர்டிகுலர் டாக்குமெண்ட் நியூவா கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து இந்த டாக்குமெண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ண நினைக்கும் போது இந்த க்ளோஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சேவ் பண்ண நினைக்கும் போது சேவ் பண்ணிக்கலாம். இதனோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா Adobe Illustrator எக்ஸ்டென்ஷன் AAA ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். AAன்றது Adobe Illustrator ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து நீங்க இதை வந்து PDF ஆவும் ஸ்டோர் பண்ணலாம். போஸ்ட்ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபைல் ஃபார்மேட், அதாவது PDFன்றது நீங்க அதுலயும் வந்து வெக்டார் மாதிரி தான். நீங்க எவ்வளவு ஸ்கேல் அப் பண்ணாலும் படத்தோட கிளாரிட்டி உடையாதனால PDFன்றது ரொம்ப பரவலா யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டிங்க்கு உண்டான ஃபார்மேட் தான். அடுத்து EPSனா போது உங்களுக்கு என்கேப்சுலேட்டட் போஸ்ட்ஸ்கிரிப்ட் ஃபைல், அதுவும் வந்து வெக்டார்ல இன்னொரு ஃபார்மேட் சொல்லுவாங்க. ஸோ மெயினா யூஸ் ஆகக்கூடியது Adobe Illustratorல AA ஃபார்மேட். நீங்க சேவ் பண்றது எல்லாமே AA ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். இல்ல வேற எந்த சாஃப்ட்வேருக்காக கொண்டு போறீங்க போது PDF இல்ல EPS ஃபார்மேட்டுக்கு தான் மேக்ஸிமம் மாத்துவீங்க. இதை தவிர்த்து நீங்க SVG இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க வேற பர்பஸ்க்கு, அதாவது எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து நீங்க ஃபைலை வந்து வேற எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதாவது வந்து AutoCAD டிராயிங்க்கு இல்ல JPEG ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க இதை சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னா நீங்க ஃபைல்ல எக்ஸ்போர்ட்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஃபைல் ஃபார்மேட் எது வேணுமோ நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்டோட செட்டப் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க. பட் நீங்க இதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப இதுல வந்து A4 சைஸ்ல இருக்கணும் போது நீங்க வேற சைஸுக்கு மாத்தணும் போது அந்த சைஸுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இதுல லெட்டர்ல இருக்கு, எனக்கு வந்து A4ல மாத்தணும் இல்ல A3ல மாத்தணும் போது A3 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்ட் செட்டப்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எனக்கு வந்து போர்ட்ரேட்ல இருக்கு, லேண்ட்ஸ்கேப்ல மாத்தணும் இல்ல லேண்ட்ஸ்கேப்ல இருந்து போர்ட்ரேட் மாத்தணும்னாலும் ஈஸியா நீங்க இதை சேஞ்ச் பண்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க கலர் மோட மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க கலர் மோட் வேணும்னாலும் இதுல எந்த கலர் மோட் தேவைப்படுதோ அந்த கலர் மோட நீங்க மாத்திக்கிறதுக்கு இந்த கலர் மோட்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு ஃபைல் இன்ஃபர்மேஷன், ஃபைலோட யார் ஜென்ரேட் பண்ணது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது, இந்த மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க இதை பிரிண்ட் கமெண்ட் கொடுத்து நீங்க எங்க வேணுமோ எப்படி வேணுமோ நீங்க இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எடிட் கமெண்ட்ல நீங்க அண்டு வேணும்னாலும் அண்டு கொடுத்துக்கலாம், ரீடு வேணாலும் ரீடு கொடுத்துக்கலாம். ஏன்னா அண்டுன்றது வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணதை ஒருவேளை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது Ctrl Z அழுத்தினீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து அண்டு. ஒருவேளை எனக்கு மறுபடியும் வேணும்னு போது Shift + Ctrl Z அழுத்தினீங்கன்னா ரீடு, மறுபடியும் வேணும் போது ரீடு கொடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கமெண்ட், கட் வேணும்போது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அகைன் நீங்க பேஸ்ட் பண்ண நினைக்கும் போது பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க வேணுமோ நீங்க இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலயே பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், அதாவது வந்து மேல இதுக்கு மேல வேணும் போது இந்த ஆர்ட் ஒர்க்கு மேல போது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் யூஸ் ஆகும். இது நான் கலர் மாத்தி காமிக்கிறேன், அப்ப டிஃபரெண்ட் நல்லாவே புரியும். அகைன் நான் இதை கட் பண்ணி பேஸ்ட் இன் பேக், ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. எந்த இல்லைன்னா பேஸ்ட் இன் பேக் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து பேஸ்ட் இன் பிளேஸ், இது என்னக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும். இப்ப நான் அதை வந்து நான் கட் பண்றேன், கட் பண்ணிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ்னா எந்த பிளேஸ்ல வேணுமோ எந்த பிளேஸ்ல நம்ம கட் பண்ணமோ அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். இப்ப நான் இது அகைன் நான் மறுபடியும் கட் பண்றேன், காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் கட் பண்றேன், கட் பண்ணிட்டு அகைன் நான் நார்மலா பேஸ்ட் பண்ணும்போது இது டாக்குமெண்டோட சென்டர்ல தான் வந்து பேஸ்ட் ஆகும். இல்ல எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னும் போது பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல கட் ஆச்சோ அதே இடத்துல பேஸ்ட் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து கிளியர்ன்றது உங்களுக்கு டெலிட் வேணும் போது டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ட் பிரஸ் பண்ணி நீங்க இன்னொரு டூப்ளிகேட் எடுத்தீங்கன்னா ஷிஃப்டையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க நகர்த்திக்கலாம். இதே மெத்தட் அகைன் நாங்க வந்து லூப்ல வேணும் போது Ctrl D பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இன்னொரு Ctrl D நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இதே ஸ்டெப் மறுபடியும் வந்து ரிப்பீட்டேஷனா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே ரொட்டேஷன் வேணும் போது நான் அப்படி வந்து நகர்த்திட்டு அகைன் Ctrl D கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து உங்களோட ரொட்டேஷன் வேணுமோ. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்றது உங்களோட டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். இதுல போயிட்டு 200 லிட்டர்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பதில் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க போது 300 லிட்டர்ஸ் மாத்துறீங்க போது அது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ரீப்ளேஸ் ஆயிடும். ஸ்பெல்லிங் எதுவும் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செக் ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க
கீபோர்ட் ஷார்ட்கட்டை நீங்க எது வேணும்னாலும் நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மெனுல இருக்கிறத பார்ப்போம். இதுல டிரான்ஸ்ஃபார்ம் வேணும்போது இதுல செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அகைன் கண்ட்ரோல் டியை கொடுத்தா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் டியை கொடுத்தா அகைன் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்புறம் மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம், எவ்வளவு வேணுமோ இந்த பொசிஷனுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பொசிஷனுக்கு நீங்க மாத்தலாம். ரொட்டேஷன், ரெஃப்ளெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் மெனுலயே அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்சில் வந்து நீங்க முன்னாடி வேணும் போது இந்த பர்டிகுலர் ஆர்ட்வொர்க் முன்னாடி கொண்டு வரும்போது பிரிங் டு ஃப்ரண்ட் போது முன்னுக்கு கொண்டு வரும். இல்ல ஒருவேளை எனக்கு பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த சர்க்கிள்க்கு முன்னாடி மட்டும் ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி கொண்டு வரும். ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட்ன்றது ஃபார்மோஸ்ட் முன்னாடி லேயருக்கு கொண்டு வர்றதுக்கு, பிரிங் ஃபார்வர்ட் போது ஒரு ஸ்டெப்பை மட்டும் நகர்த்துறதுக்கு. அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லயும் வந்து சென்ட் பேக்வேர்டுன்றது ஒரு ஸ்டெப்பை மட்டும் பேக்ல நகர்த்துறதுக்கு, சென்ட் டு பேக்ன்றது லாஸ்ட் லேயருக்கு பின்னாடி லேயருக்கு கொண்டு போறதுக்கு. நெக்ஸ்ட் இதுலயே வந்து குரூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க இந்த பர்டிகுலர் ரெண்டு ஆர்ட்வொர்க்கை மட்டும் நீங்க குரூப் பண்ணும் போது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா குரூப் ஆயிடும். நீங்க அதுக்கு அடுத்த தடவை செலக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே குரூப்பா இருக்கனால நீங்க குரூப் பண்ணி நீங்க மூவ் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு குரூப் வேண்டாம் அன்குரூப் வேணும் போது அன்குரூப் கொடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த லேயர் தனியாகவும் இந்த ஆர்ட்வொர்க் தனியாகவும் இந்த ஆர்ட்வொர்க் தனியாகவும் நீங்க நகர்த்திக்கலாம். அப்புறம் உங்களுக்கு லாக் தேவைப்படுதுன்னா செலக்ஷனுக்கு மட்டும் லாக் வேணும்னாலும் லாக் கொடுத்துக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து இதை நகர்த்த முடியாது. லாக்கை ரிலீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது நகரும். லாக் ரிமூவ் பண்ணணும்னா அன்லாக் ஆல் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணலாம். போட்டோஷாப்ல எப்படி லேயர் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர்லயும் லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லேயர் பேலட்டை ஓபன் பண்ணா விண்டோல போய் நீங்க இந்த லேயர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு லேயர்ஸ்ன்றது தனியா வந்திருக்கும். இந்த லேயரோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எத்தனை லேயர் வேணாலும் இங்கேயே வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இப்ப நான் இந்த சர்க்கிளை வந்து அடுத்த லேயருக்கு கொண்டு போறேன்னும் போது இதனோட ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பார்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கிறத நீங்க மூவ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னா அடுத்த லேயருக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்ப இது தனி லேயர், இது தனி லேயரா வந்துருச்சு. இப்ப இந்த ப்ளூவை நீங்க நகர்த்தினும் போது இதை நீங்க அந்த அடுத்த லேயருக்கு நீங்க நகர்த்திக்கலாம். இது மாதிரி எத்தனை லேயர் வேணாலும் அத்தனை லேயரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேயர் பின்னாடி மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லேயரை நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பின்னாடி போட்டீங்கன்னா போதும், இந்த லேயருக்கு நகர்ந்திடும். ஒருவேளை இந்த ப்ளூவை நீங்க லாக் பண்ண நினைக்கும் போது இந்த லாக்ன்ற பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது லாக் ஆயிடும். இந்த லேயரை நீங்க லாக் பண்ண நினைக்கும் போது அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். எந்த லேயர் பர்டிகுலர் லேயர் நீங்க நகர்த்தாம இருக்கிறதுக்காக லாக் வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். இல்ல இதனோட இது வந்து விசிபிலிட்டி வேண்டாம் போது விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க எத்தனை லேயர் வேணாலும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த லேயர் வேண்டாம் போது இதுலயே வந்து உங்களுக்கு டெலிட் செலக்ஷன் இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், லேயரோட டெலிட் பண்ணும்போது எஸ் கொடுத்துட்டீங்கன்னா டெலிட் பண்ண லேயரை நீங்க டெலிட் பண்ணலாம். அடுத்து நீங்க வரைகிற எந்த ஆர்ட் ஒர்க்னாலும் இது ரேஸ்டரைஸ் வேணும்னாலும் ரேஸ்டரைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ரேஸ்டரைஸ் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா போதும், இதனோட ரெசல்யூஷன் என்ன வேணுமோ அந்த ரெசல்யூஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு 72 கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, பட் என்ன ரேஸ்டரைஸ் பண்ணிட்டா மறுபடியும் நீங்க இது வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரேஸ்டரைஸ் இமேஜ்ல உங்களுக்கு பிக்சலேட் ஆயிடும். ஸோ பிக்சலேட் ஆனிச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்க மறுபடியும் கொண்டு வருது நார்மலுக்கு கொண்டு வர முடியாது. இதுதான் இதனோட டிஃபரன்ஸ். உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்ல நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல வரைஞ்சது வந்து நீங்க எவ்வளவு ஜூம் இன் பண்ணாலும் உங்களுக்கு படம் வந்து பிக்சலேட் ஆகாம இருக்கும். பட் இதுல நீங்க பண்ணும்போது நீங்க இதுல பிக்சலேட் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதுலயே கிரேடியன்ட் மெஷ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஜஸ்ட் நீங்க இது வந்து எந்த ஆர்ட் ஒர்க் வேணுமோ அந்த ஆர்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க அந்த கிரேடியன்ட் மெஷ் டூல் வேணாலும் மெஷ் டூல் நீங்க வந்து கிளிக் பண்ணி கலர் எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மெஷ் டூல்ல நீங்க டிராப் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நீங்க ஆர்ட் ஒர்க் பண்றதுக்குலாம் அந்த மெஷ் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே டூல தான் இங்க மெனுலயும் கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் மெஷன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வேணுமோ, ரோஸ் வேணுமோ, பாயிண்ட்ஸ் வேணுமோ, காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷ்ஷா கிரியேட் ஆகும். இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு மெஷ்ஷையும் ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்டையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்க கிளிக் பண்ணி நீங்க
மெஷ்ஷா கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெண்டு ஆர்ட் ஒர்க்கையும் ஒரே சிங்கிள் இதா வந்து ஜாயின் பண்ணலாம். அது எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லேயர், அதாவது ரெண்டு ஆர்ட் ஒர்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதனோட ரெண்டு ஆங்கர் பாயிண்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லயே பாத்துல ஜாயின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாயினுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது சிங்கிள் ஆர்ட் ஒர்க்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இதையும் நீங்க வேணும் போது எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து நீங்க இதையும் செலக்ட் பண்ணும்போது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வேணும்னா சிங்கிள் ஆர்ட் ஒர்க்கா சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ஃபாண்ட், எந்த ஃபாண்ட் வேணும்னாலும் நீங்க இதுல டைப் பண்ணிருக்கீங்க போது அதை நீங்க மாத்துறதுக்கு, அப்புறம் ரீசெண்டா என்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ ஃபாண்டோட சைஸ் என்ன வேணுமோ அந்த ஃபாண்ட் சைஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிப்ஸ்ன்றது நீங்க தனியா வந்து டைப் பண்ணி கீபோர்ட்ல இருந்து நீங்க டைப் பண்ணியும் இதுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்க இப்படி கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள ஆட் பண்ணலாம். இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைப் பண்ண தெரியாது, ஸோ அதை அந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்க கிளிப்ஸ் மூலியமா கொண்டு வரலாம். அப்புறம் சேஞ்ச் கேஸ், நீங்க வந்து எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல இருந்து லோயர் கேஸ்க்கு மாத்தணும் போது அதெல்லாம் மாத்துறதுக்கு இந்த டைப் டூல்ல சேஞ்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிரியேட் அவுட்லைன்ஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கா சேஞ்ச் ஆயிடும். பட் என்னன்னா ஆர்ட் ஒர்க் கிரியேட் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது ஆர்ட் ஒர்க்கா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டெக்ஸ்டா வந்து இதை எடிட் பண்ண முடியாது. அடுத்து செலக்ட்ல உங்களுக்கு செலக்ட் ஆளு டீசெலக்ட் வேணும்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்வெர்ஸ், நீங்க செலக்ட் பண்ணதுக்கு பதில் வேற மத்த ஏதாவது வச்சிருக்கீங்கன்னும் போது, இப்ப எனக்கு இந்த ஆர்க் வேண்டாம், ஆர்க்கை தவிர்த்து மற்ற செலக்ட் பண்ணும்போது இன்வெர்ஸ் கொடுத்தீங்கன்னா மற்றது செலக்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ மேல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அதே பிலோ அதுக்கு கீழே இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண அது மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்புறம் சேம் அப்பியரன்ஸ், சேம் ஃபில் கலர், இப்ப இதுல நான் வந்து வேற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். இதே கலர்ல நான் வந்து ஃபில் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கலரை மட்டும் நீங்க செலக்ட் பண்றதுக்கு இப்ப கிரீன் கொடுக்குறேன், பாலிகான் கொடுக்குறேன். ஸோ இந்த கிரீன் கலர்லயே எனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது சேம் அப்பியரன்ஸ்ல எது இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணோம். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு இதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல் சேம் லேயர்ஸ்ல இருந்துன்னா பிரஷ் ஸ்ட்ரோக், சேம் பிரஷ் ஸ்ட்ரோக்ல இருந்தா செலக்ட் பண்ணலாம். ஈவன் செலக்ஷனை சேவ் பண்ணி வைக்கிறனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணும் செலக்ஷன் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணலாம். அகைன் மறுபடியும் அந்த செலக்ஷன் நீங்க லோட் பண்ண வச்சுனாலும் இதை மாதிரி நீங்க லோட் பண்ணிக்கலாம். எந்த செலக்ஷன் வேணுமோ அந்த செலக்ஷன் நீங்க லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ளது எஃபெக்ட்ஸ் எது வேணுமானாலும் நீங்க இதுல கலர் வந்து நான் ஒரு கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு இதுல நீங்க பிளர் எஃபெக்ட்ஸ் வேணும் போது காஷன் பிளர் வேணும்னா காஷன் பிளர் நீங்க கொடுத்துக்கலாம். இது ப்ரீவியூ நீங்க வேணாலும் ப்ரீவியூ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளவு பிளர் அப்ளை ஆயிருக்குன்றதை நீங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் வேணாலும் ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் எது வேணாலும் நீங்க இந்த பார்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க இதுல 3Dல வேணும் போது 3D ஆப்ஷன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் அண்ட் பிவல் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இதுல எந்த டெப்த் வேணுமோ என்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டு ஃபைனலா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த கலர் அந்த 3D டெப்த் உள்ள அப்ளை ஆயிடும். நீங்க கலரை நீங்க ஃபில் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கை இன்னும் கூட டெவலப் பண்றதுக்கு, அதாவது இன்னும் கூட அழகுபடுத்துறதுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வியூல உங்களுக்கு நீங்க எதுவும் ரூலர்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா ரூலர்ஸோட ஷோ ரூலர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ரூலர்ஸ் வேணும் ரூலர்ஸ் பண்ணலாம். இதுல பாயிண்ட்ஸ் வேணும்னா பாயிண்ட்ஸ், இல்ல இன்ச்சஸ்ல வேணும் போது இன்ச்சஸ்ல நீங்க வேணும்னாலும் இன்ச்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கைட்ஸ் வேணும்னாலும் கைட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கும்போது கிளையண்ட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க கைடை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். பிரிண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ரூலர் ஆட் பண்றது, அப்புறம் கைடை ஆட் பண்றது, லாக் பண்ண நினைச்சீங்கனாலும் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து இதை மூவ் பண்ணவே முடியாது. ரூலரை வந்து லாக்கை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு போது கைட்ல போயிட்டு லாக்கை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க போது நீங்க மறுபடியும் நீங்க வேணும் போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிரிட் வேணும் போது ஷோ கிரிட் கொடுத்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு நீங்க மூவ் பண்றதுக்கும் இந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகக்கூடியது. கிரிட் வேண்டாம் போது ஹைட் பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம்.
இல்லை ஹைட் பவுண்டிங் பாக்ஸ் எந்த நம்ம வரைகிற எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்னாலும் எந்த டூல்னாலும் இதுக்கு வந்து உங்களுக்கு பவுண்டிங் பாக்ஸ் காமிக்கும். உங்களுக்கு ஒருவேளை பவுண்டிங் பாக்ஸ் தேவைப்படலை அப்படின்னும் போது இதுலயே வந்து ஹைட் பவுண்டிங் பாக்ஸ் இது பட்டன் அழுத்திட்டீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ் கிடைக்காது. அதனால நீங்க அதை ஸ்கேலிங் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு பவுண்டிங் பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சுக்கும் போது இதுலேயே விண்டோலயே நீங்க வியூலயே உங்களுக்கு ஷோ பவுண்டிங் பாக்ஸ் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா போதும், பவுண்டிங் பாக்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து விண்டோல மெயினா பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரஷஸ் வேணும் போது பிரஷஸ் நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு பிரஷஸ் வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். இதோட இதை வேணும் போதும் சேஞ்ச் பண்ண நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல எந்த பிரஷ் தேவைப்படுதோ அந்த பிரஷை நீங்க ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா போதும். இதுல இவ்வளவுதான் லிமிடேஷனால இவ்வளவுதான் பிரஷ்னு இல்லை. இதுல பிரஷ் ஆப்ஷன் பிரஷ் லைப்ரரியில நிறைய பிரஷஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த பிரஷ் தேவைப்படுதோ அந்த பிரஷை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். நீங்க உங்களோட ஆர்ட் ஒர்க் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்.